என் பேர் பிரதீஷ். என் பேர் சரவணகுமார். நான் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபைனல் இயர் பண்ணேன். என் பேர் டாக்டர் ரோசி ஃபெர்னாண்டோ. நான் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஆலோசகராக பணிபுரிகிறேன். இங்கே பல மாணவர்கள் பல தொழில்நுட்பங்களை இன்னோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு தொழில்நுட்பம் தான் ஸ்பெஷல் பர்பஸ் மொபிலிட்டி வெஹிக்கிள். இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, இது வயசானவங்களும் ஊனமுற்றோர்களுக்கும் ஓட்டுறதுக்காக பண்ண பிரத்யேக வண்டி. வெப்பநிலைக்கு ரொம்ப நிறைவான ஒரு பொருளை இந்த மாணவர்கள் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருந்தாலும் மார்க்கெட்டில் நிறைய வண்டி இருந்தாலும் சோலார் பேனல் வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. எந்த வண்டியும் இல்லை. நாங்கள் தான் அதை ஃபஸ்ட் முறை பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிள் எப்படி பயன்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்கள், மேலும் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்பெஷல் சில்ட்ரன், இவங்களுக்குலாம் இது ரொம்ப பயன்பாட்டுள்ளதாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற வண்டி பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு பர் இயர் 40,000 ஆகும். இப்போ இதில் நாங்கள் யூஸ் பண்ண டெக்னாலஜி ஹப் மோட்டர்ஸ். அதில் மெயின்டெனன்ஸே கிடையாது. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 3,000 தான் செலவாகும். ஸோ இப்போ 34,000 மிச்சம் ஆகும். ஒன்று நிழல் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சோலார் பேனல் மேலே இருக்கிறதுனால அந்த சக்தியை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தும் பொழுது பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேவை ரொம்ப குறையும். ரெண்டாவது விலையை ரொம்ப குறைச்சலாக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய சோலார் பைக்கை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட மாணவர்கள் கிட்ட தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் நம்மளுடைய சீக்கிரம் தரும் நிகழ்ச்சியில். இந்த ஊனமுற்றோர்களுக்குலாம் அடிக்கடி பேக் பெயின் வருது. அதனால அவங்க ரொம்ப நாள் அந்த வண்டியை ஓட்ட முடியாமல் போகுது. ஸோ இதனால நாங்கள் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ரூவ் ஆனாலும் இந்த சோலார் எனர்ஜி வச்சு நம்ம பைக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிட்டு வாங்க கேட்கலாம். ஸோ இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. இதுதான் சோலார் பேனலோட கண்ட்ரோலர். சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டை பேட்டரிக்கு தகுந்த மாதிரி மாற்றி நம்ம பேட்டரிக்கு கொடுத்து பேட்டரி சார்ஜ் பண்ணணும். பேசஞ்சர் சேஃப்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு க்ரைட்டீரியா வச்சு வண்டி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 3-வே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் போட்டிருக்க வண்டியில். இந்த வண்டியிலே சிறப்பு அம்சம் இந்த சீட்டு தான். இந்த சீட்டுன்றதால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இருக்கிற நார்மல் இருக்குதுன்னா இது முன்னாடியும் வைக்கலாம். ஸோ ஏற்றுறது இறங்குறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நாங்கள் சீட் பெல்ட் மெக்கானிசமும் வச்சுருக்கோம். இது மூலமாக நீங்கள் சீட் பெல்ட்டும் போட்டுக்கலாம். இது மூலமாக உங்களுக்கு சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகுது. சடனாக பிரேக் போடுறப்போ நீங்கள் முன்னாடி போய் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு சீட் பெல்ட் ரொம்ப உதவியாக இருக்கும். பேசஞ்சருக்கு ஒரு நல்லா கம்ஃபர்டபுளான ரைட் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நார்மல் வண்டிங்க மார்க்கெட்டில் இருக்கிற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 சக்கரம் வச்சு வருது. அதாவது ஏற்கனவே வாங்கின ஒரு ஸ்கூட்டருக்கு 2 எக்ஸ்ட்ரா சக்கரங்கள் வச்சு வரதால சஸ்பென்ஷன் உங்களுக்கு அந்தளவு ஆக்ஷன் இருக்காது. இதனால் என்ன நடக்குதுன்னா, இந்த ஊனமுற்றோர்களுக்குலாம் அடிக்கடி பேக் பெயின் வருது. அதனால் அவங்க ரொம்ப நாள் அந்த வண்டியை ஓட்ட முடியாமல் போகுது. ஸோ இதனால் நாங்கள் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். அதாவது இப்போ ஒரு சக்கரம் ஒரு பள்ளத்தில் இறங்கினாலும் வண்டி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நேராகவே போகும். ஸோ இது இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட முக்கியமான அம்சம் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டர் தான். இந்த மோட்டர் வீல் புள்ளியாக இருக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான டிரான்ஸ்மிஷன் லாஸும் இல்லை. ப்ளஸ் இது ரொம்ப சத்தமே இல்லாமல் ஓடும். அப்புறம் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா பள்ளத்தை இறங்கினாலும் ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும். ஸோ மொத்த வண்டியும் நேராக தான் போகும். ஸோ ரொம்ப சுகமான ஒரு ரைடு வருது யூசர்ஸ்க்கு. ஸோ ஊனமுற்றவர்களும் மற்றும் வயசானவங்களும் ஈஸியாக ஓட்டுற மாதிரி இந்த வண்டியை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் 3 சக்கரம் இருக்குது. இந்த 3 சக்கரமும் பார்த்திங்கன்னா இதில் 2 சக்கரம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் மோட்டர். இந்த எலக்ட்ரிக் மோட்டர் ரெண்டுமே அந்த வீல்குள்ளேயே இருக்குது. அதாவது ஹப் மோட்டர்னு சொல்கிறாங்க, BLDC ஹப் மோட்டர். ஸோ இதன் மூலமாக இது சத்தமே இல்லாமல் இயக்க முடியும். அதே சமயம்
அதிக ஓட்ட முடியும். இதான் வந்து எலக்ட்ரானிக் ஆக்சிலரேட்டர். ஸோ இது வந்து நம்ம திருப்புறதை வச்சு எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை வயர் மூலமாக மோட்டர் கணக்குது. ஸோ இதை திருப்பதை வச்சு நீங்கள் வேகட்டாக கட்டுப்படுத்தலாம். இது வந்து டிஸ்பிளேக்கோட அந்த சேம்பர், ஆயில் சேம்பர். ஸோ நீங்கள் டிஸ்பிளே கமுக்கிறப்போ இங்கே இருக்கிற ஆயில் வந்து ஃபுல்லாக வயர் வழியாக போய் அங்கே இருக்கிற பிஸ்டன் ஆக்டிவேட் பண்ணுறதால இந்த டிஸ்பிளேக்கு வேலை செய்யும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். பின்னாடி வந்து டியூவல் பிரேக்கிங் மெக்கானிசம் வச்சுருக்கோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 2 சக்கரத்தோட பிரேக்கையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து வண்டி வந்து குறைஞ்ச இடத்துலையே வந்து நிற்கும். இதில் நாங்கள் சோலார் பேனலும் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இந்த பேட்டரியை வந்து கண்டினியூஸாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுதான் சோலார் பேனலோட கண்ட்ரோலர். சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டை வந்து பேட்டரிக்கு தகுந்த மாதிரி மாற்றி நம்ம பேட்டரிக்கு வந்து கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் போகும். அதனால் வந்து உங்களுக்கு டே டு டே யூஸ்க்கு வந்து நல்லா வசதியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து 100 வாட் சோலார் பேனல். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து பேட்டரியை வந்து ஒரு 12 மணி நேரத்தையே ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு நிழல் கூட மாதிரியும் செயல்படுறதால வெயிலையும் நீங்கள் வந்து சுலபமாக ஓட்டிட்டு போகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 1000 குடும்பங்கள் தங்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்களோட வீட்டிலேருந்து அவங்க மெயின் கேட்டுக்கு வரதுக்கான தூரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த தூரத்தை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க குழந்தைங்களை, வயசானவங்க நிறையா பேர் காலமாக வாக்கிங் போகிற மாதிரி குழந்தைங்களை கொண்டு பஸ் ஏற்றி விடுறதுக்காக வராங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் அவங்க குழந்தைய மடியில் தூக்கி வச்சுட்டு கூட இந்த வெஹிக்கிளில் வர முடியும். ஸோ இந்த மாதிரி பல பயன்கள் இருக்குது. மாணவர்கள் நிச்சயமாக வேறு பற்பல பொருட்கள் இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி உற்பத்தி செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய சோலார் பைக் பார்த்துருப்பீங்க. இதை பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருந்ததில்ல. அதே மாதிரி இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு இது வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய இன்வென்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததில்ல. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய வேற ஒரு விஞ்ஞானிகளுடன் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுடன் நீங்கள் வந்து சந்திக்கும் வரை உங்களுடைய உங்கள் பிரியா.